நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஸ்பத்திரிக்கு போனா எல்லாம் சரியாயிடும். பாட்டி ஒரு நிமிஷம். பிரியாக்கா குழந்தை தூங்கிட்டு இருக்கா. பத்திரமா பாத்துக்கோங்க. அத்தை வந்தோடனே கொடுத்து அனுப்புங்க. ராணிக்கா பாத்து பத்திரம்க்கா. நான் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேம்மா. நீங்க முதல்ல பயப்படாம போயிட்டு வாங்க. பத்திரமா பாத்துக்குவாங்க. நீ வா வா வா. உங்கம்மா பாத்து போச்சுக்க. வா 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 வா. சரியான நேரம் தானா வந்துருச்சு. எல்லாரும் சீதாவை கவனிக்கிறதுலயே இருப்பாங்க. அநேகமா மத்த எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போவாங்க. குழந்தை இன்னைக்கு தூக்கிட வேண்டியதுதான். ஜெய்க்கு போன் பண்ணி வர சொல்லிடலாம். இந்த ராணி கிட்ட இருந்து குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணுமே. என்ன பண்ணலாம்? சொல்லு ராணி. என்ன செய்றீங்க? சும்மா மாடியில வாக் பண்ணிட்டு இருக்கேன். வாக் பண்ணுங்க. பரவாயில்லையே, இப்பெல்லாம் அடிக்கடி போன் பண்ற. நான் இப்ப போன் பண்ணேன். 2 நாளா உங்களுக்கு நான் போனே பண்ணலையே. என்னது 2 நாளா போன் பண்ணலையா? சரி சரி, அதெல்லாம் விடுங்க. எப்ப நீங்க நிதானத்துல இருந்திருக்கீங்க? இங்க பாருங்க, நாம எதுக்காக இப்படி இவ்ளோ நாள் போராடணுமோ அது கிடைக்க போகுது. அதுக்கான நேரம் வந்துருச்சு. வாவ். இந்த நேரத்துக்காக தானே நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ராம பழி வாங்கறதுக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. சரி, இன்னைக்கு எப்படி குழந்தைய தூக்க முடியும்னு சொல்ற? அது என்னன்னா, சீதாவுக்கு என்னமோ இன்னைக்கு வயித்து வலியா. எல்லாரும் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் தான் குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால நமக்கு ஈஸியா இருக்கும். பிரியாக்கா குழந்தைய தூக்கறதுக்கு ரெடி ஆயிட்டா. ராணி, இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 12 மணிக்கு நீ ரெடி ஆயிரு. யமுனா, இன்னைக்கு ராத்திரி யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு வேண்டியதை ரூம்ல எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் படுத்துரு. சரிக்கா. போங்கடி போங்க, இன்னைக்கு நல்லா தூங்குங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி தூக்கம். இனிமே இந்த வீட்ல யாருமே தூங்க முடியாது. ராணி, என்னாச்சு? என்ன சைலண்டா இருக்க? நம்ம வேலைய இன்னைக்கே முடிச்சிடணுங்க. ஏன்னா நாளைக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு இன்னைக்கு தான் கரெக்ட் டைம். சரி சரி, நான் 12 மணிக்கு கரெக்டா வந்துடுவேன். வச்சிட்டுமா? ஓகே.
ராம், உன்னை ஒரு தடவை கடத்திக்கிட்டு போனேன். எனக்கு சேர வேண்டியது சேரல, நடக்க வேண்டியதும் நடக்கல. இப்போ உன் குழந்தைய கடத்திக்கிட்டு போய் எனக்கு தேவையானதை சாதிச்சுக்க போறேன். அவ்வளவு சாதாரணமா விட்டுருவனா ராம்? இந்த சீதா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா நம்ம வேலை முடிஞ்சது. ஷோ, என் வயித்துல இருக்கிற இந்த துணி மூட்டையை தூக்கி போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ச்சே. எங்க இருக்கீங்க? நான் கேட்டுக்கு வெளியில இருக்கேன். வந்தாச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க. நான் வந்து உங்களை கூட்டிட்டு வரேன். சரியா? அங்கேயே இருங்க. சரி. ஏன் இங்க வந்தீங்க? என்ன பார்க்கதான் இங்க வந்தேன். ஐயோ, பாட்டி இருக்காங்க. வயிறு எங்க? அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. சரி, குழந்தைங்க? பெட்ரூம்ல மேல இருக்கு. வாங்க வாங்க. நீங்க இருங்க, நான் முதல்ல போறேன். சரி. வாங்க வாங்க. ஐயோ, ஐயோ, குழந்தை இங்கதானே இருந்துச்சு. எங்க போச்சு? ஐயோ, நல்லா பாத்தியா? குழந்தை இங்கதான் இருந்துச்சா? ஆமாங்க, நான் நல்லா பார்த்தேன். இங்கதான் இருந்துச்சு.
ராணி, என்ன தேடிட்டு இருக்க? பாவம், குழந்தைய தேடிட்டு இருக்காங்க போல. என்ன ராணி, குழந்தைய தூக்கலான்னு வந்தியா? குழந்தை ஒரு இடத்துல பத்திரமா சேஃபா இருக்கு. சீதாவுக்கு உண்மையிலேயே வயித்து வலி நினைச்சியா? ஒரு வலியும் கிடையாது. உன்னையும் இந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க போட்ட நாடகம் இது. என்ன எல்லாரும் வந்துட்டோம்? வயித்து வலின்னு சொன்ன சீதா எங்கன்னு பாக்குறியா? வருவா. சீதா, ராணி, பிரியா யமுனா 2 பேருக்கும் முதல்ல இருந்தே உன் மேல சந்தேகம் இருந்துச்சு. அவங்க உன்னை பத்தி சொன்னப்போ நான் நம்பல. உன் நடவடிக்கைகளை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. சீதாவோட குழந்தைய நீதான் கடத்த வந்திருக்கேன்னு பிரியா சொன்னப்போ எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ யாரு? எதுக்காக இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க? உனக்கு பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றது யாரு? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நாடகத்தை போட்டோம். இப்ப புரியுதா சீதா எதுக்கு வலி வந்த மாதிரி நடிச்சான்னு? ராணி, நீ சொன்னது எல்லாத்தையுமே நம்பி ஐயோ பாவோன்னு உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டோம். ஆனா நீ இப்படி துரோகம் செய்வன நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. நடந்ததுக்கு எல்லாம் நான் தான் காரணம். உன்ன என் சொந்த அக்கா மாதிரி தான் நினைச்சேன். அதனாலதான் இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இது எனக்கே வினையாகும்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. ஒரு பொம்பளையா இருந்து இன்னொரு பொண்ணோட குழந்தைய தூக்க பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ச்சே! ஏய், ஒரு பொம்பளை எந்த விஷயத்துல வேணாலும் பொய் சொல்லலாம். ஆனா தன்னை பெருமைப்படுத்துற புள்ளைய சுமந்துட்டு இருக்கன்னு மட்டும் பொய் சொல்லக்கூடாது. நீ ஒரு புள்ள தாச்சுன்னு சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல. உன்ன மாதிரி இருக்கிறவங்களாலதான் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி கிடைக்காம போயிடுது.
ஏன் குழந்தையவே திருட வந்துட்டியடி திருடி. நான் ஒன்னும் பரம்பரை திருடி கிடையாது. என் புருஷனுக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கணும் தான் இங்க வந்தேன். இவ உன் புருஷனா? சரி, இவனுக்கு அப்படின்னா அநியாயத்தை பண்ணிட்டோம். அநியாயமா? என் புருஷன் மேல பழி போட்டு அவமானப்படுத்துறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏய் என்ன நான் இவனை அவமானப்படுத்துறேனா? இவன் தான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணான். அதனாலதான் இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ராணி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. உன் புருஷன் தான் தப்பு பண்ணிருக்கான். அதனாலதான் போலீஸ் அவனை புடிச்சிட்டு போயிருக்கு. இங்க பாரு, உன் புருஷன் கெட்டவன். அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்ல வழிக்கு கொண்டு வரத விட்டுட்டு நீ அவனுக்கு உடந்தையா இருந்திருக்கியே. என்னடா ராம் பாத்துக்கிட்டு இருக்க? போலீஸ்க்கு போன் பண்றா. ஐயோ ராம் சார், சாரி, தெரியாம பண்ணிட்டேன் ராம். சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சாரி ப்ளீஸ். ஆமாங்க, இவர் சொன்னதை நம்பி நானும் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாதீங்க. இங்க பாரு ராம், ஒரு தடவை தப்பு பண்ணவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துட கூடாது. பேசிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் போலீஸ்க்கு போன் பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லு. ஐயோ வேண்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா அம்மா அம்மா, நான் இவ்வளவு நாள் இந்த வீட்ல இருந்திருக்கேம்மா. நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேம்மா. அதுக்காகவாவது என்ன மன்னிச்சு விட்டுருங்கம்மா ப்ளீஸ். இங்க பார் ராணி, நீ நகையோ பணமோ திருட வந்திருந்தீனா நான் உன்னை கண்டிப்பா மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா நீ திருட வந்தது இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட குல விளக்க. உன்னால சும்மா விட்டுற முடியுமா? ஏ ராம், போலீஸ்க்கு போன் பண்ணு. இவங்க ரெண்டு பேரும் ஜெயில தான் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே. அம்மா, வயிறு வலிக்குதே. ஐயோ, போன் அடிக்குது. சொல்லு பிரியா. அம்மா, எனக்கு வயிறு வலிக்குதுமா. என்ன வயிறு வலிக்குதா? ஆமா, அப்படி நீ என்ன சாப்பிட்ட? ஐயோ, நான் எதுவுமே சாப்பிடல, ஜூஸ் தான் குடிச்சேன். அதான் வேளா வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்றது. நீ சாப்பிடுறதே இல்ல, வயித்துல புண்ணு கிண்ண வந்திருக்கும். அதான் வயிறு இந்த மாதிரி வலிக்குது. அம்மா, பேசி என்ன கொல்லாதம்மா. வயிற்று வலியை விட நீ பேசுறது எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இப்ப என்ன என்னதாண்டி பண்ண சொல்ற? அம்மா, உடனே புறப்பட்டு வாமா. சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாமா. சரி சரி. பிரியாவுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் அழுதுட்டு இருக்கா? ஐயோ, ஒருவேளை அவளுக்கு உண்மையாவே வயிறு வலி போல இருக்கே. உடனே அவளை போய் பார்க்கணும். ஐயோ அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு தடவை யூஎஸ் போயிருந்தப்போ தேங்க்ஸ்மா. அங்க எல்லாருக்கும் ஒரே ப்ரோகிராம் தான் ஃபேவரட். WWF மாதிரி. WWF எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அத்தை, எனக்கு வேண்டாமா? எடுத்துக்கோங்க அத்தை. தேங்க்யூ. உனக்கு? இல்ல வேண்டாம் எனக்கு. பிரியாக்கா, இந்தாங்க. இல்ல வேணாம் சீதா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. வேணாலாம் சொல்லக்கூடாது பிரியா. இந்த மாதிரி நேரத்துல கர்ப்பிணி பெண்ணுங்களாம் நிறைய ஜூஸ் குடிக்கணும். அப்பதான் உன் உடம்புக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. எடுத்துக்கோ, கமான்.
சாப்பிடு. எடுத்துக்கோங்கக்கா, எடுத்துக்கோங்க. பிரியா, இந்த மாதிரி நேரத்துல நல்ல நல்ல புஸ்தகம் படிக்கணுமா? ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் படிக்கணும். அப்பதான் பிறக்க போற புள்ள நல்லபடியா பிறந்து நல்ல புத்திசாலியா இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா அத்தைகிட்ட கேளு, அவங்க தருவாங்க. இப்ப யார் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்கிறாங்க? சரியா சொல்லணும்னா புத்தகம் படிக்கிறதே விட்டுட்டாங்க. கம்ப்யூட்டர் முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் தானே உட்கார்ந்துருக்காங்க. அண்ணி சொல்றது கரெக்ட் தான். பிரியா, எங்கம்மா போற? வா, வந்து இப்படி உட்காரு. இல்லத்த, கர்ப்பிணி பொண்ணுங்க ஒரே இடத்துல உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? இல்ல, வயிறு கொஞ்சம் வலிக்குது, அதான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு. என்ன பிரியா, வயிறு வலிக்குதா? இந்த மாதிரி நேரத்துல வயிறு வலி வரக்கூடாதே. அப்படிதானே சித்ரா?